ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மலையாள வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெய்லியும் ஒவ்வொரு எபிசோடாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வயசான அம்மாவை காட்டுறாங்க. இவங்க காலையிலே சீக்கிரம் ஏந்திரிச்சு வெந்நீர் வச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலை சாப்பாடு சமைச்சிட்டு டீயெல்லாம் போட்டு வச்சுட்டு கிளம்புறாங்க. பெரிய வெந்நீர் பானைங்க, அதை தூக்க முடியாமல் தூக்கி கஷ்டப்பட்டு அடுப்பில் வச்சு வெந்நீர் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இதெல்லாம் யாருக்காகடா பண்ணி வச்சுட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக தான். பத்தாவதுக்கு ஹீரோவோட சட்டையும் அயன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஹீரோவும் முகத்தில் வெயில் சுல்லுன்னு படுற வரைக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தாங்க ஏந்திரிக்கிறாரு. ஏந்திரிச்சு அம்மா போட்டு வச்சுருக்க காஃபியை பார்த்து குடிக்கிறாரு. அடுத்து என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் மூடி இருக்க பாத்திரத்தை எல்லாம் திறந்து பார்க்குறாரு. அடுத்து அடுப்பில் இருக்க வெந்நீரை பார்க்குறாரு. நேற்று சொன்ன மாதிரியே அம்மா வெந்நீர் வச்சுட்டாங்களே, என்ன வச்ச வெந்நீரை பாத்ரூம்லேயும் ஊற்றி வச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ குளிச்சுட்டு அயன் பண்ணி வச்சு சட்டையை போட்டுட்டு எங்கேயோ வெள்ளைக்கிழம்பு போகிறாரு. அப்போ யதார்த்தமாக வீட்டில் கோழி முட்டை விட்டுருக்கு, அதை பார்க்குறாரு. அந்த முட்டையை எடுத்துகிட்டு எங்கேயோ வெளில கிளம்புறாரு. முட்டையை எடுத்துகிட்டு ஹீரோ அப்படி எங்கே தாண்டா போகிறாருன்னு பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. ஹோட்டல் கடைக்காரரோ என்னப்பா இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டேன்னு கேட்க, இல்லை இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா தான் வந்துட்டேன்னு சொல்ல, இன்றைக்கி என்ன கடையில் ஸ்பெஷல்னு கேட்க கடைக்காரரோ இன்றைக்கி கறி கொத்து, புரோட்டா, தோசை, பாயா, இடியாப்போன்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டையும் சொல்கிறாரு. சரின்னு ஹீரோ ஒரு 3 முட்டை வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அதை எடுத்து டேபிளில் வைக்கிறாரு. அதை பார்த்த கடைக்காரரோ இந்த முட்டைக்கெல்லாம் புரோட்டா கறியெல்லாம் வராதுப்பா, வேணா 3 தோசை தரேன்னு சொல்ல, சரி அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தோசையை சாப்பிட்றாரு. தோசை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு டீ கிடைக்குமான்னு கேட்க, நீ கொடுத்த 3 முட்டைக்கு இந்த 3 தோசையே பெருசு, வேணா பால் டீ தராமல் வர காப்பி தரேன்னு சொல்லிட்டு அந்த காப்பியை கொடுக்குறாரு. இப்படி கடையிலே உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு சோயா வராங்க. இவங்க அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரோட பொண்ணு. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை நல்லா சைட் அடிப்பாங்க. ஏன்னா பெரிய பணக்காரர் பொண்ணு, பத்தாவதுக்கு அழகாக இருக்கால. ஆனால் ஹீரோவுக்கு பெருசாக இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு கடையிலேயே. அப்போ கடைக்கு பால் போடுற ஒருத்தர் வராருங்க. இவர் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால இவரை நான் ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கிறேன். கடைக்காரரோ என்னப்பா பால் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து தர, வரவங்க எல்லாருமே பால் டீ இல்லைன்னொன்னே திட்டிட்டு போகிறாங்க. இனிமேலும் லேட்டாக வந்தீங்கன்னா ஆளை மாற்றிடுவாப்பான்னு கடைக்காரர் சொல்ல, ஏன்னா விடுங்கண்ணே, நான் உங்களுக்கு தான் தெரியும்ல ட்ராமாலையும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஊரில் போய் நாடகம் நடிக்க போனோம், அங்கே லேட் ஆயிடுச்சு, இனிமேல் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்ல, ஆமாம் ஹீரோ உள்ளே இருக்காரான்னு கேட்க கடைக்காரர் உள்ளே தான் இருக்கான், மத்தியான சாப்பாடு வேறு ரெடி ஆயிடுச்சு, வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கான், அவனை எப்படியாவது பேசி அழைச்சிட்டு போன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரும் ஹீரோவை பார்க்க வராரு. ஃப்ரெண்டுக்காரு பால் போடுறது மட்டும் இல்லாமல் நாடகம் நடிக்கிறது, பத்தாவதுக்கு புரோக்கர் வேலையுமே பார்த்து ஃப்ரெண்டுக்காரோ ஹீரோ கிட்டே நேற்று நடித்த நாடகத்தை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போது அந்த சம்பந்தத்தை பேசி முடிவு பண்ணி வச்சதே நான் தான், வா அந்த இடத்துல போய் கறிசோறு சாப்பிட்டு வரலான்னு சொல்ல ஹீரோவும் சாப்பாடுன்னொன்னே உடனே எழுந்திரிச்சு போகிறாருங்க. 2 பேரும் சைக்கிளில் போயிட்டு இருக்கப்ப ஒரு குரூப்பாக பொண்ணுங்கள்லாம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஃப்ரெண்டுக்காரரும் அந்த கூட்டத்தில் உன் முறை பொண்ணு வரா, சைக்கிளை நிறுத்தவான்னு கேட்க ஹீரோ இல்லை நிறுத்தாதுன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரர் கேட்காம சைக்கிளை நிறுத்துறாரு. முறை பொண்ணும் வந்து ஹீரோ கிட்ட பேசுது. அப்பா நம்ம கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தார், அத்தை இன்னைக்கு வீட்டில் இருக்காங்களா, நான் வரேன், நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரவான்னு சொல்லி முறை பொண்ணு கேட்க ஹீரோ எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணு முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசி விட்டுறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கேருந்து போகுது. ஃப்ரெண்டுக்காரரும் ஏன்பா இப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே வராரு. அதுக்கு ஹீரோவும் ஆமாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இதுக்கும் சேர்த்து நான் தானே சாப்பாடு போடணும், அதுக்கு நான் தானே சம்பாதிக்கணும், அதனால தான் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்ல சரி 2 பேரும் போன இடத்துல போய் சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்னில் சைக்கிளில் வரப்ப அந்த ஊர்லேயே ஒதுக்குப்புறமாக விலைமாதுவோட வீடு இருக்கும். அது செட்டியார் தான் அந்த பொண்ணை கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சுருப்பாரு. அவரை தவிர வேறு யாரும் அங்கே போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அந்த செட்டியாருக்கே தெரியாமல் அப்பப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரர் போய் அந்த விலைமாதுவோட ஒன்றா இருந்துட்டு வருவார். அந்த மாதிரி தான் விலைமாது வீட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரரை இறக்கி விட்டு ஹீரோ போயிடுறாரு. ஃப்ரெண்டுக்காரர் அந்த விலைமாதுவோட அன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா அவங்க அம்மா வாசல் கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஏமா காலையிலே நான் எழுந்திரிச்ச உடனே விளக்கமாக கையுமா நிற்கிறேன், நல்ல சகுனமா இதுன்னு கேட்க, ஆமாம் துரை அப்படியே வேலைக்கு போய் கிழிச்சிடுறீங்க, பொழுதுனிக்கு வீட்டிலே தானே இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவும் திட்டுறாங்க. ஹீரோ அதே மாதிரி தான் டெய்லியும் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி ஹோட்டல்லே தான் போய் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி ஃப்ரெண்டுக்காரர் வந்து ட்ராமா போட்ட அந்த குரூப்போடே சாப்பிட வந்திருக்காரு. ஹீரோக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாரு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்போ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு குவைத்தில் இருந்தான்ல, அவன் திரும்ப வந்துட்டான். நல்லா ஆள் நல்லா பெரிய பணக்காரன் ஆகிட்டான். காரில் தான் வந்து இறங்குனான். அவன் நம்மளை கேட்டேன்னு சொன்னான், உன்னை கூட சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னான்னு சொல்ல, உடனே குவைத்துலேருந்து வந்த ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஹீரோவும் ஃப்ரெண்டும் போகிறாங்க. குவைத்துலேருந்து வரும்போதே அந்த ஃப்ரெண்டு வந்து சரக்கு பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது 2 பேரையும் குடிக்க சொல்ல, ஹீரோக்கு குடிப்பழக்கம்லாம் இருக்காது போல், அவர் வேணான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்டும் குவைத்துக்காரரும் சேர்ந்து கம்பல் பண்ணி ஹீரோவை குடிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்துக்காரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு திரும்பலாம் குவைத்துக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை, இங்கே இருந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கணுன்னா, அப்படியா, அப்போ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துடலாம், நான் புரோக்கர் வேலை தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணு உனக்கு வேணும்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரோ குவைத்துக்கார்ட்ட கேட்க, குவைத்துலேருந்து வந்தவரும் எனக்கு ஜோயா தான் வேணும்னு சொல்ல, ஜோயாவோட அப்பா பெரிய பணக்காரர் ஆச்சு, அவர் நமக்குலாம் பொண்ணு தருவாரான்னு கேட்க, ஆமாம் நீயும் தான் குவைத்து போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துட்ட, கண்டிப்பாக உனக்கு பொண்ணு தருவார்னு சொல்ல, அதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. அதுக்கடுத்து ஃப்ரெண்டுக்காரர் போயிடுறாரு. ஹீரோவும் குவைத்துக்காரரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலைமாதுவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோ காவல் காக்குறாரு. உள்ளே போன குவைத்துக்காரரும் அந்த விலைமாதுவோட ஒன்றா இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து செட்டியாரோட கார் வருது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செட்டியார் டிரைவரை அனுப்பிவிட்டு உள்ளே இருக்க விலைமாதுவை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. உள்ளே போய் டிரைவரும் கதவை தட்டி பார்க்குறாரு. கதவு திறக்கவே இல்லை. அப்போ தாங்க வாசலுக்கு வெளில ஒரு ஆம்பளை செருப்பு இருக்குது, அதை பார்க்குறாரு. உடனே இதை வந்து செட்டியார்கிட்ட சொன்ன டிரைவரும், இவளை வீட்டுக்கு வாடகைக்கு கொடுத்து வீட்டில் இருக்க வச்சா இவ எனக்கே துரோகம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துகிட்டு போக, ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, உள்ளே மாட்டிக்கிட்ட குவைத்துக்காருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம செட்டியாரோட காரில் ஒரு பாட்டிலை தூக்கி எறிய கண்ணாடி உடஞ்சிருது, கார் கண்ணாடி. இதை பார்த்து டிரைவரும் செட்டியாரும் கார்கிட்ட வர, இந்த கேப்பு தான் நல்ல கேப்புன்னு சொல்லிட்டு கொல்லப்பக்கம் வழியாக நம்ம குவைத்துக்கார் எஸ்கேப் ஆகிடுறாரு. எப்படியோ அந்த இடத்துலேருந்து 2 பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குவைத்துக்கார் ஹீரோ கிட்டே, இன்றைக்கி என் உசுரையும் சரி என் மானத்தையும் நீ தான் காப்பாற்றிட்ட, நீ இல்லைன்னா இன்றைக்கி என் மானமே பேர்ந்துருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி, என் உசுரையும் மானத்தையும் காப்பாற்றினதுக்காக நீ என்ன கேட்டாலும் தருவேன், உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்க, ஹீரோவும் நானும் உன்ன மாதிரி குவைத்துக்கு போய் சம்பாதிக்கணும், என்னை எப்படியாவது குவைத்துக்கு அனுப்பி அங்கே ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேட்க, அதுதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு குவைத்துக்காரரோ. அப்படியே சீனை கட் பண்ணால் ஃப்ரெண்டுக்காரை காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கார் சொன்ன மாதிரியே குவைத்துக்காருக்கும் அந்த சோயாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது. அன்னைக்கு சாயங்காலமே ஃப்ரெண்டு குவைத்துக்காரு ஹீரோன்னு சொல்லிட்டு 3 பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி வச்சு கல்யாணமும் முடிச்சாச்சு, எனக்கான கமிஷனை எப்போ கொடுப்பேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரு கேட்கவோ, குவைத்துக்காரரோ கொடுத்துட்றேன் வெயிட் பண்ண, அவங்க அப்பா நாளைக்கு தான் வந்து வரதட்சணையை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரு, வரதட்சணை காசு வந்தோன்னே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ மட்டும் வரதட்சணை காசு வந்ததுக்கப்புறம் கமிஷன் கொடுக்கலன்னா உன்னை தேடிட்டு குவைத்துக்கே வந்துடுவேன் பார்த்துக்க அப்படின்னு ஃப்ரெண்டுக்கார் யதார்த்தமாக பேச, குவைத்துக்காரும் நான் இனிமேல் குவைத்துக்கு போகிறதா இல்லை, நம்ம ஊரில் தான் துணி கடையே இல்லை டெக்ஸ்டைலே, அதனால் இங்கே ஒரு கடையை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், வரதட்சணை காசெல்லாம் வரும்ல, அதை வச்சு ஒரு கடையை பிடிச்சி அதே பிஸ்னஸை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோவோ என்னோட வேலை மேட்ருன்னு கேட்க, உனக்கு வேலைக்கெல்லாம் பேசியாச்சு, பாஸ்போர்ட் விசா மட்டும் ரெடி பண்ணணும், அதுக்கு ஒரு 16,000 ரெடி பண்ணுன்னு சொல்ல, ஹீரோக்கிட்ட சுத்துற காசே இல்லை, எப்படா ரெடி பண்ணுறதுன்னு முழிக்கிறாரு. ஹீரோவா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு 16,000 பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ண வேணுமான்னு சொல்ல, ஏன்டா 16,000 காசுக்கு நான் எங்கே போகிறதுன்னு கேட்டு அம்மாவை பயங்கரமாக திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோவும் சோகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்டுக்கார்ட்ட வந்து உட்காந்துருக்காரு. ஃப்ரெண்டுக்காரரும் அங்கே இருக்க ஏரியிலையோ குளத்துலையோ அவரோட மாட்டை கழுவிட்டுருக்காரு. இந்த மாதிரி அம்மாட்ட கேட்டு அம்மா தரலன்ட்டாங்க, என்கிட்ட சுத்தரம் ஒருத்த பைசா கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ 16,000 வச்சுருந்தா கொடுப்பான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார்ட்ட கேட்க, ஏன்டா என் பொழப்பே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நானே காசுக்கு வழி இல்லாமல் ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டும் பாலை விற்றுக்கிட்டும் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டும் இருக்கேன், என்கிட்ட ஒருத்த பைசா கூட சேவிங்ஸ் இல்லை, நீ என்கிட்ட கேட்குறியேன்னு கேட்க, நான் வேணா உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், உன் முறை பொண்ணு இருக்கால அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, வரதட்சணை காசு வரும்ல, அதை வச்சு விசா ஏற்பாடு பண்ணி நீ ஃபாரினுக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோமே இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கும் நல்லா ஜாம்னு கல்யாணம் நடக்குது. ஹீரோ வந்து எப்படியும் வரதட்சணை காசு வரும்னு நம்பிக்கையாக இருக்காரு. ஏன்னா அம்மா கிட்ட இதை பற்றியும் பேசியிருப்பாரு. நான் வந்து பொண்ணோட அப்பாட்ட பேசிட்டேன்னு அம்மா வாக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அடுத்த நாளே பாருங்கள், ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ சொன்னனால தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா அவங்க அப்பா வந்து ஒத்த பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்ல, இவ்வளோ வேலையும் பார்த்தது ஹீரோட அம்மா தாங்க. வரதட்சணை அவங்க அப்பா தராருன்னு சொல்லி பொய் சொல்லி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணால் பையன் திருந்திடுவான், வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு. ஹீரோவை பயங்கரமாக சண்டை போடுறாரு. வரதட்சணை கொடுத்தா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், இல்லைன்னா கொண்டு போய் அவங்க அப்பா வீட்லேயே அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்ல, கரெக்டாக அந்த பொண்ணு இதை காதில் வாங்கிடுறா. தேமி அழுகுறா. ஹீரோக்கும் கொஞ்சம் வருத்தமாக ஆயிடுது. அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு.
கிளம்பி ஹீரோ எங்கே போவார், நேராக அந்த கடைக்கு தான் போவார். இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. மொத்தம் 8 எபிசோட், டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.